guys, நாங்க தான் உங்க ஜிகே மெமரிஸ். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு. சோ கருவாட்டு குழம்பு தான் நம்ம செய்ய போறோம். சோ எப்படி செய்யறோம் அப்படிங்கறத வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நல்ல வெளியில மழை பெய்யுது கைஸ். கவி சூடா எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுன்னாங்க. நானும் காஃபி போடலாமேன்னு எடுத்தா பாலே இப்படி திரிஞ்சு போயிடுச்சு. சரி, பாவம் புள்ள ஏமாந்து போயிடுச்சு. ஸோ இப்போ கருவாட்டு குழம்புக்கு தேவையான நான் காய் எல்லாமே எடுத்து கொடுத்துருக்கேன் கவி கிட்ட. ஸோ கவி கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோதான், இந்த காய் வச்சு தான் நம்ம சமைக்க போகிறோம். ஸோ அவங்க கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் மித்ததெல்லாம். ஓகே, இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க கவி. ஸோ சின்ன வெங்காயம் ப்ளஸ் தக்காளி பூண்டெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. காயெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு ப்ளஸ் மாங்காய், இந்த 4 காய். இந்த 4 காய் என்னதுங்க இது? கொஞ்சம் சிம்ல தான் போடுறது. சிம்ல தான் இருக்குது. இது சிம்ல இருக்கா? கேமரா இருக்கும்போதே ஒரு புளி மடகுற பத்தியா நீ? சரி, ஓகே. நம்ம இப்போ வந்து கடாயில எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிறோம். ஸோ இப்போ நல்லா வந்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் வெந்தயம் கொஞ்சம் இதுவாகட்டும், வதங்கட்டும். அப்புறம் வெந்தயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். சரியா? இது கருவேப்பிலை போட மாட்டேங்கிறாங்க. கருவேப்பிலை போட்டால் இப்போ கருகிடும். அதை பொறுமையாக போட்டுக்கலாம். சின்ன வெங்காயமும் பூண்டையும் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அது நல்லா திரண்டு வரும். எல்லாம் பேசினே செய்யுங்க மேடம். நீங்க எதுக்கு இருக்கீங்க? எனக்கு இங்க கட்டி நான் தான் சமையல் வேலை பார்க்கிறேன். ஸோ நீங்க பேசுவா இதெல்லாம் நல்லா சூப்பரா கட் பண்ணி கொடுத்துருக்கீங்கடா. அதனால அது வதங்க சொல்ல அது நல்லா தனித்தனியா ஸ்லைஸா வந்துருச்சு. வந்துருச்சா? ரொம்ப சூப்பரா கட் பண்ணி கொடுத்ததுக்காக நன்றி. வெல்கம் வெல்கம். ஸோ இப்போ இது வதங்கறதுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு எடுத்து சாப்பிட்டா நீ இதுக்குதான் லாக்கி, வேற ஒண்ணுத்துக்கும் நீ லாக்கி. நான் அதுக்காச்சும் லாகி படுறேனே. நான் அதுக்காச்சும் லாகி படுறேன். நீ பேம்பர்ஸ் வேற எனக்கு இடிக்குது. பேம்பர்ஸா? ஆமா, பேம்பர்ஸ் குழந்தைங்க போடுறது பைத்தியம் மொழி. பேம்பர்ஸ். அப்புறம் டி இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த ப்ராசஸ் பார்ப்போம். பொன்னிறம் ஆயிடுச்சு. இல்ல அது நல்லா இன்னும் வதங்கணும். ஐயோ, பொன்னிறானாலே போதும், கருகிடும். ஆஹா, இல்ல நம்ம இப்பதான் போட்டிருக்கோம். அது என்ன அப்படியே தான் இருக்கு. லைட்டா கொஞ்சம் கோல்டன் ஃப்ரை வரட்டும். அப்ப நீ என்ன பண்ண போற? அது வரைக்கும் நான் என்ன பண்றது தெரியல. முடிச்சுட்டு உட்காந்து வேலை செய்யறியா? என்ன எவ்வளவு வேலை தான் நானும் செய்யறது. இந்த வேலை காயோ நான் பண்ற மாதிரிலாம் இல்லை. ஏன்? நான் வெறுத்துட்டேன். நேற்று எதை எல்லாத்தையும் எதாவது கரெக்டா சொல்லுங்க. ஏய், எதை வெறுத்துட்ட? உன்னதான். ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னத்துக்கு இப்ப அமைதியா இருக்கு? ஆஃப் பண்றவா கேமராவை? ஆஃப் பண்ணுவா? எனக்கு ஒண்ணு பார்த்தா கோவம் வருது ஒரு பக்கம். தேங்க்யூ. இன்னொரு பக்கம் என்ன சொல்றதுன்னே தெரியாம அப்படியே அடங்கி இருக்கேன். தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான வீடியோ தான். நாங்க இந்த வீடியோ போட்டு முடிச்ச நெக்ஸ்ட் வீடியோ வந்து நல்ல சூப்பரான ஒரு வீடியோ தான் போட்டிருக்கோம். கவி வந்து எனக்காக நிறைய குட்டி குட்டி திங்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்ன, அதை நான் எப்படி அரேஞ்ச் பண்ணேன் அப்படிங்கறது எல்லாத்தையுமே இந்த வீடியோக்கான நெக்ஸ்ட் வீடியோல நீங்க வந்து கண்டிப்பா அந்த வீடியோ எல்லாருமே மறக்காம பார்க்கணும் அப்படிங்கறது என்னோட வேண்டுகோள். ஸோ இப்போ நல்லா வெங்காயம் ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இந்த டைம்ல வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயம். கவி எனக்கு தெரிஞ்சு உருப்படியா ஒரு காரியம் எனக்கு இன்னைக்கு தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்காக கவிக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இது நல்லா குழவ வதங்கி வரட்டும். ஓகேவா? இது வதங்குற கேப்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா புளி கரைச்சி வச்சுக்கலாம். என்னது என் ட்ரெஸ்லாம் அங்கே கிடக்கு? இப்போ பிடி துணிக்காக யூஸ் பண்ணிட்டேன். இது கவியோட சுடிதார் இது. ஸோ அதை வந்து நான் பிடி துணிக்காக வச்சுக்கிட்டேன். நான் ஆல்ரெடி ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ்ல புளி ஊற வச்சிருந்தேன். நெல்லிக்கானா எது? குட்டி நெல்லிக்காய் சைஸ்ல நான் புளி ஊற வச்சிருந்தேன். ஏமா மாடு புறம்போக்கு நாய் பண்ணாட
ஏன்னா ஒண்ணு சமைக்கும் போதுதான் நகிங்கிறது நிம்மதியா சமைக்கவே விட மாட்டேங்குது. நானே எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் போல. ஒரு கேமராமேனுக்காக பக்கத்துல நிக்க வச்சா எனக்கு. இந்த நல்லா வதங்குற கேப்ல நம்ம இந்த புளி எல்லாமே கரைச்சி ரெடி பண்ணி வச்சோம். இது என்ன புளி கரைச்சி வச்சதுக்கு அப்புறம் அந்த சைட்ல பாத்தீங்கன்னா நான் சுட தண்ணியில கருவாடை வந்து ஏற்கனவே செத்துதான் கருவாடை திருப்பி அந்த பேரு சாவடிச்சுன்னு அதுல இருக்கிற அந்த நீச்சு ஸ்மெல் எல்லாம் கொஞ்சம் கருவாடை எடுத்துரும். கருவாடை எடுத்துரும் பாரு, சுத்தண்ணி எடுத்துரும். அதனால பைத்தியம் அப்படிதான் இருக்கும், கண்டுக்காதீங்க. அதனால அதுல நான் ஊற வச்சிருக்கிறேன். நல்லா ஊறி வரட்டும். என்ன ஒரு அற்புதமா திடீர்னு அழகா இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டா லாஸ்டா அதுக்கு வர நல்லா கழுவி வேற எடுக்கணும். மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு. ஓகே, நெக்ஸ்ட் அதான் புளி கரைச்சி வச்சிட்டு இருக்கேன். அப்ப கொண்டாரு பத்து வரவா? சரி வாங்க காமி. வாழைக்காங்க. ஐயோ ஏன் வளர்றேன்னு தெரியல எனக்கு. இதை காட்டு. கருவாடியா? கருவாடு காட்டு. காட்டிட்டேன். ஓகேவா? இப்போ இந்த கருவாடை வந்து நான் சுத்தன்ல போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்து வைக்கிறேன். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட வந்து நான் பாக்குறேன். இருங்க போயிடாதீங்க. வெங்காயம் வேற நல்லா வதங்கிட்ட மாதிரி ஹீட் ஆகுது. இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி எல்லாம் நல்லா வதக்குறாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே விட்டோம்னா அது எண்ணெயிலேயே நல்லா குழவா வதங்கிடும். ஓகே, போதுமாங்க? இன்னும் 2 நிமிஷத்துல காய் போட்டுருவேன். 2 நிமிஷம் இருக்குல்ல, பரவாயில்ல. மாங்காய் கடைசியா போடணும். நீ இப்பவே போட்டு வச்சிருக்கே ஏங்க இத்திரி குழஞ்சிருமே மாங்காய். அதே மாதிரியே அதுதான் உங்க பிளேட்ல நான் மாங்காய் எல்லாம் பொறுக்கிட்டு இருக்கேன். மாங்காய் நான் கடைசியா தான் போடுவேன். பெரிய பொறுக்கின்னு எனக்கு தெரியும். மாங்காவையுமா பொறுக்குவ? நம்ம ஒரு வாட்டி மாங்காய் பொறுக்கு ஞாபகம் இருக்கா? இதுல அது பேர் என்னது? தோப்புல. நல்லாவே குழவா வதங்கி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல வந்து காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சரியா? என்னென்ன காய் போட போறீங்க? கத்திரிக்காய். இருங்க நான் வரட்டா? வேணாம், பரவாயில்ல, விடுங்க, உட்காருங்க. இருடி வரேன். வேண்டாம். நிறைய காய் அள்ளி போடுற மாதிரி இருக்கே. நிறைய காய் தான் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு 2 நாளைக்கு எனக்கு சமைக்கவே சொல்லக்கூடாது. 2 நாளைக்கு இதே எனக்கு பிடிக்கும்னா 2 நாள் இருந்தாதான் ரொம்ப பிடிக்கும். 2 நாள் இதையே வச்சு நீ ஓட்டிக்கணும். சரியா? கவி சாதம் வெந்துருச்சு. ஸோ வடிக்கிறீங்களா? பண்ணு, ஆஃப் பண்றேன். ஆஃப் பண்ணிட்டாக்கும் வெந்துருச்சுன்னு தெரிஞ்சுதா? ஆஃப் பண்ணி பசங்க கொஞ்சம் ஊற்று. வெந்துருச்சுங்க, வாங்க வந்து வடிங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ண வரேன். அது வடிகட்டுறதுலாம் எங்க? எல்லாத்தையும் எடுத்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டு நானே அதை பண்ணிக்கலாம். பண்ணு. எனக்கு அது பண்ண தெரியல. நான் கீழே மேல ரெடி பண்ணி வைக்க வந்து வடிச்சு தரேன்றேன். அது வரைக்கும் மேல போட்டு வடிக்கிறதுக்கு நானே செய்யணுமா? அதான் சொல்றேன் செய்யணும். வாய் தான் ஜாஸ்தி உனக்குலாம், வேலை ஒண்ணும் இல்லை. இப்ப அந்த இடத்துல எதனா இருக்காடி? பின்னாடி லைட் எரியுதாடி? லைவ் ஃபிளாஷ் லைட் எரியுதா? இல்ல இது ஏன் கொடுத்து? வாவ், amazing bro. வாய் குட்டி ஐயால வேற லெவல் நம்ம போன். இந்த போன்ல இருக்க ஃபெசிலிட்டிஸே எனக்கு இப்பதான் தெரியுதுன்னா அந்த ஆப்ஷன் எது இருக்குதுன்னு பார்த்தா எந்த ஆப்ஷன்? ஒரு வெள்ளை கலர்ல சைட் போட்டோ அது அழகா ஜூமிங் எடுக்குது. உன்னை அப்படியே ஃபுல்லா மூஞ்சி வரைக்கும் ஜூமிங் எடுக்குது. மூஞ்சி மட்டும் மூஞ்சி எடுக்கிற அளவுக்கு ஜூமிங் இருக்காங்க. சரி, நான் போயிட்டு இதை ஊத்திட்டு வேற தண்ணி எடுத்துட்டு வரேன். எங்க போற? தண்ணி எடுத்து போறேன். யாருக்கிட்ட? அம்மா ஒரே உள்ளாடையவா இருக்குடா. யாருக்கிட்டங்கிற பைத்தியம் இல்லையா? கருவாடு கழுவுறதுக்கு தண்ணி எடுத்துன்னு வந்துட்டியாயோ? வந்தாச்சு அவனி வந்தாச்சு. வெளியில தான் போய் கழுவணும். ஆனா என்னன்னா மழை இல்ல. மழை நல்லாவே பெய்யுது. என்ன கொஞ்ச நாள் தான், அப்புறம் பாத்துடலாம். வெளியே போக முடியல. அதனாலதான் டீ ஷர்ட்லாம் என்ன புதுசா இருக்கு. நீங்க தான் வாங்கி கொடுத்தீங்க. போன வீடியோல எல்லாரும் பாத்துருப்பீங்க.
சவுண்டா பேசு காய், ஏன்னா போன் என்கிட்ட இருக்கு, நான் ரொம்ப தூரத்துல இருக்கேன். எல்லாம் சிஸ்டர் என்ன பண்றீங்க? பிரதர் என்னங்க கருவாடு கையில எடுத்துனுக்குறீங்க? அது சுத்தமா போட்டதுனால என்னன்னு தெரியல, பிஞ்சுக்கிட்டே வருது. சரி விடுங்க, பிஞ்சு தானே சாப்பிட போறோம். என்னங்க இதெல்லாம்? நல்லா காய் வதங்கிட்டு இருக்கு. வதங்கட்டும், டைம் ஆகுது. நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, நான் அதுக்குள்ள நீ குளிக்க மாட்ட? நான் குளிக்கணும் தான், அந்த வேலையை முடிச்சுட்டு குளிக்கிறேன். சரி ஓகே, நான் போய் குளிக்கிறப்போ. வெளியில பாத்திரம் கிடக்குது போல, நாளைக்கு கழுவி பாத்திரத்தை இதுல தூக்கி வேலை முடிக்கணும் இன்னைக்கு. நாளைக்கு தூக்கி போடு. இல்ல நீ கழுவிட்டே போடு. ஏன்னா நாளைக்கு நீ 10-11 மணி வரைக்கும் கல்ல தூங்குவ. பொங்கல் கேட்டுன்னு கிடக்குறேன். பொங்கல் தானே எப்ப செய்யற? பொருள் வாங்கினது வருஷம் நாறு நோறுது. சரி ஓகே, நான் போய் குளிச்சுட்டு வரேன் காய்ஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க அப்படியே சலன்னு ஒழுகுச்சு. இது மேல இருந்து மழை, இது ஃபுல்லா ஒழுகி இந்த செல்ஃப் ஆகி, இந்த செல்ஃப் வந்து கீழே இருக்க செல்ஃபுக்கு வந்து கீழே இங்க ஊத்தி, கீழே அது உள்ள சிங்க் இருக்கு, அதுல போயிடும். நான் கையோ முடிச்சிட்ட போல. இதுல மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையுமே போட்டிருக்கேன். உப்பு உங்கப்பு. கடுப்பா இருக்கு உன்னை வச்சுக்கின்னு. நான் ஒண்ணு சமைக்கிறதுக்குள்ள காரம் உங்களுக்குலாம் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு கவிக்காக காரம் கொஞ்சம் அதிகமா போட்டிருக்கேன். ஐயோ ஏன் அப்படிலடா, ரொம்ப புளிக்கும். புளி வந்து குழம்பு நிறையவே வேகாயும். ஸோ அதனாலதான் காரம் போட்டிருக்கேன். இது இழுத்துக்கும். இது கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும். அந்த ராஸ்மெல்லாம் போன உடனே நம்ம புளி தண்ணியை ஊற்ற வேண்டியா. ஓகே சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேடா. குளிச்சு வந்துடுங்க, போங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா அது அந்த ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் புளித்தண்ணி ஊற்றிருக்கேன். புளித்தண்ணி ஊற்றிட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணியுமே நான் ஊற்றிருக்கேன். எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நான் வச்சுருக்கேன். உப்பு காரம் எல்லாமே பார்த்துட்டு, எனக்கு உப்பு மட்டும் கம்மியாக இருந்தது, நான் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிட்டேன். ஸோ உங்களுக்கும் உப்பு காரம்லாம் பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது நல்லா கொதிக்கிட்டோம். முதல்ல இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மாங்காய்லாம் ஆட் பண்ணலாம். ஓகே, இது முதல்ல நல்லா கொதிச்சு வரட்டும். ஸோ அது நல்லா ரெடியாகிற கேப்பில் நம்ம வந்து இங்கே வந்து முட்டை சைடில் வேக வச்சுக்கலாம். ஸோ ஆல்ரெடி எல்லாமே எடுத்து நான் வச்சுருக்கேன், வெந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ அடுப்பு தேவைப்படுதுன்ட்டு முட்டையை ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ முட்டை போட்டிருக்கேன், அதில் குழம்பு வச்சுருக்கேன். ரெண்டுமே ரெடி ஆகட்டும். ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்ருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மாங்காய் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய்லாம் போட்டு இது நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாங்காய்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லாவே அது வதங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த கேப்பில் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற கருவாடு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிப்போம். என்னாச்சு? அப்போ அது வேண்டாம், விட்டுரு. ஸோ இது வந்து நல்லாவே திக்காக வரட்டும். ஆல்ரெடி இப்போ எனக்கு கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. ஸோ அது நல்லா என்னமோ நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். என்னம்மா இதுக்குமா கூப்பிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? வைங்க வைங்க, அங்கேயே வைங்க வைங்க. ஸோ இந்த கருவாடு வந்து நல்லா வெந்து, ஆல்ரெடி அது சீக்கிரம் வெந்துடும். திக்காகட்டும் குழம்பு, இன்னும் திக்கானதுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ சாப்பாடு எல்லாமே ரெடி, நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கேன். டேஸ்ட்டு கவி பார்த்துட்டு சொல்லட்டும். எது புரியல? ஆவி அடிக்குது மூஞ்சில. உப்பு துளி கூட போடல. உப்பு இல்லையா? உப்பே போடல. உப்பு நிறைய போட்டிருக்கேன். உப்பு இல்லடி லூசு. உப்பு நிறைய போட்டிருக்கேன். சரிங்க, உப்பு எடுத்துட்டு வரேன். ஸோ உப்பு போடுறேன் பாருங்க. உப்பு நான் நிறைய தான் போட்டேன். ஒருவேளை எனக்கு சூடா சாப்பிடலான்னு தெரியலடி. உப்பு நிறைய போதும் விடு. அப்ப என்ன பண்றீங்க? நீ தானே கிளற கரண்டி விட்ட. என்னடா மழை பெஞ்சு விட்டா மாதிரிடா. மழை தான் பெஞ்சிச்சு.
சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க. ஓகே சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. இது என்னோட பிளேட், இது கவியோட பிளேட். ஐயோ முட்டையும் சூடா வச்சிருக்காளே. எல்லாத்தையும் கொதி கொதி குத்தா எப்படி தாண்டி சாப்பிடுறது? 100க்கு 90 மார்க் உனக்கு. 100க்கு 90 மார்க்கா? காயெல்லாம் வெந்திருக்கா? எல்லாமே சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கா? ஓகே நன்றி. அடிபொலி. சூப்பரா இருக்கு சமையல். எல்லாம் சாப்பிட வாங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு வெற்றிகரமா நம்ம சாப்பாடு செஞ்சோம். உப்பு தான் பத்தல அப்படிங்கிறாங்க, உப்பு போட்டு கொடுத்துருக்கேன். இப்போ ஓகே என்ன சொல்லியிருக்காங்க, பட் ஓகே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் என்ன சாப்பிடல, நானும் டேஸ்ட் பார்க்குறேன். ஜிகே மெமரிஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்னு மறக்காம சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்ன மாதிரி குழம்புலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. நான்வெஜ் எதுவும் செய்யலாம் அப்படின்னா கூட சொல்லுங்க. இன்னைக்கு கிஸ்டி அது கேக்குறியா? சொல்லு, இப்ப சொல்லு. எதனா நான்வெஜ் சமைக்கலாம் அப்படின்னா கூட சொல்லுங்க. நான் வந்து என்ன நான்வெஜ்னு சொல்லுங்க, நான் கண்டிப்பா அந்த நான்வெஜ் எடுத்து நானுமே சமைச்சு என்னோட ஸ்டைல்ல எப்படி இருக்கும் அப்படிங்கறத உங்கள்ட்ட நான் கன்வே பண்றேன். ஓகே गाइस, பை பாய்.